உங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய வீடியோவில் லிங்கியூனி பாஸ்தா ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லித்தரப்போகிறேன். இந்த லிங்கியூனி பாஸ்தா பார்த்திங்கன்னு சொன்னால் லஞ்சுக்கும் எடுத்துக்கலாம், அதே மாதிரி டின்னருக்கும் எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற சுவையில் இருக்கும். வாங்க இந்த பாஸ்தா செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த பாஸ்தா செய்கிறதுக்கு நான் 1 கிலோ போன்லெஸ் சிக்கன், அதாவது பிரெஸ்ட் சிக்கன் எடுத்து சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அது கூடவே கார்லிக் பவுடர், உங்கள்கிட்ட கார்லிக் பவுடர் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒனியன், கார்லிக் இதெல்லாம் அரைச்சி கூட பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். நான் கார்லிக் பவுடர் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒனியன் பவுடரும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரிகானோ நான் ட்ரை ஒரிகானோ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இதுவும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மாதிரிக்க உங்களுக்கு உப்பு தேவைப்படும், உப்புத்தூள். அடுத்ததாக பப்ரிக்கா பவுடர் நீங்கள் உரைப்பாக செய்யணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம், உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரிக்கு. நான் இன்றைக்கி உரைப்பு இல்லாமல் செய்கிறனால பப்ரிக்கா பவுடர் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 1/4 லெமன் கட் பண்ணி அதில் ஜூஸ் எடுத்து லெமன் ஜூஸும் கொஞ்சம் சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கைகளால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரண்டி தேவையில்லை, கையால் மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கையில் மிக்ஸ் பண்ண முடியாது அப்படின்னா ஒரு க்ளவுஸ் ஒன்று போட்டுக்கோங்க. கையில் மிக்ஸ் பண்ணும்போது தான் இது நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகி வரும். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு ஓரமாக கொஞ்சம் 10-15 நிமிஷம் மேரினேட் பண்ண விட்டுறலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு பாஸ்தா அவிக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி, அதில் தேவையான அளவு உப்பு, ஒரு கொஞ்சமாக ஆயில் விட்டு இந்த தண்ணியை ஃபஸ்ட்டுக்கு கொதிக்க விடலாம். இப்போ மற்ற அடுப்பு பற்ற வச்சு ஒரு பெரிய பேன் ஒன்று, இந்த சிக்கன் பொரிக்கிறதுக்கு தேவையான மாதிரிக்கு பேன் ஒன்று எடுத்துக்கோங்க. பேன் சூடாகினதும் ஆயில் சூடாகினதும் இந்த சிக்கனுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை. ஆனால் பாருங்கள், நான் இதில் ஆயில் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் ஆயில் விடலை. ஒரு 1/2 கப் அளவுக்கு, 1/2 கப்புக்கும் குறைவாகவே தான் ஆயில் விட்டுருக்கேன். இந்த மாதிரிக்க எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை இந்த பேனில் ஒன்றா எடுத்து போட்டு இதை ஒரு சைடு ஒரு 6-7 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அந்த நேரம் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறி வரும். இதே மாதிரிக்கு 2 பக்கமும் இந்த சிக்கனை பொரிய விடலாம். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் தண்ணி கொதித்து வரந்ததும் லிங்கியூனி பாஸ்தா நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணி இந்த பேக்கெட்டில் சொன்ன மாதிரிக்க 7 நிமிஷமோ 8 நிமிஷமோ சொல்லியிருப்பாங்க, அந்த அளவுக்கு இந்த பாஸ்தாவை அவிஞ்சதும் தண்ணியை வடித்து எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுக்கோங்க அவிஞ்சதும். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் பாஸ்தா அவியுது. இப்போ அங்கால பக்கம் இந்த சிக்கனை பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் சிக்கன் நல்லா பொரிஞ்சிருச்சு, 2 பக்கமும் திருப்பி போட்டு பொரிச்சாச்சு. இந்த சிக்கன் பொரிய ஃபுல்லாகவே 2 பக்கமும் பொரிய ஒரு 12-15 நிமிஷம் தான் எடுக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு இந்த சிக்கன் எல்லாம் பொரிஞ்சு அவிஞ்சு வந்திருக்குது. இப்போ இப்படி பொரிஞ்ச சிக்கனை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டு நான் அதே பேனை தான் கழுவி எடுத்திருக்கேன். அதே பேனை கழுவி ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர மாதிரிக்கு பட்டர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பட்டர் மெல்ட் ஆகி வரும்போது நான் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 4-5 வெள்ளைப்பூடு நல்லா தட்டி சின்னனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த வெள்ளைப்பூடு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 வெள்ளைப்பூடு இருக்குதுங்க எனக்குள்ளே, ஒரு 4-5 வெள்ளைப்பூடு. அது கூடவே நான் ஒரு ஒனியன் சின்னனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு ஒனியன் எடுத்து சின்னனாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஒனியனில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு திரும்பவும் ட்ரை ஒரிகானோ சேர்த்துக்கலாம். ஒரிகானோ லீவ்ஸ் ட்ரை ஆகினது.
இந்த ஒரிகானோ சேர்க்குறதுனால நல்ல ஒரு வாசமும் ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ இது கூடவே இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்புத்தூள் போட்டுக்கலாம். ஒரு கொஞ்சமாக உப்புத்தூள் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த இது வதங்கி வரட்டும். வரும்போது பார்த்திங்கன்னு சொன்னால் நான் 500 ml குக்கிங் க்ரீம் எடுத்திருக்கேன். திக் க்ரீம், குக்கிங் க்ரீம் எப்படி எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் குக்கிங் க்ரீம் 500 ml இதை வந்து ஃபுல்லாகவே நான் ஊற்றிட்டேன். இதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு சீஸ் எடுத்திருக்கேன். நான் வந்து செடர் சீஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கிறது மொசரல்லா சீஸாக இருந்தால் கூட நோ வரி, நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மெல்லமாக இதை மிக்ஸ் பண்ணும்போது இந்த க்ரீமி வந்து கொஞ்சம் திக்காகி வரதை நீங்கள் பார்ப்பீங்க. பாருங்கள், நல்லா திக்காகி வருது. இப்படி திக்காகி வரும்போது இப்போ வந்து நீங்கள் பொரித்து வச்சுருக்கிற சிக்கனில் ஒரு 3/4 வாசியை மட்டும்தான் நீங்கள் ஆட் பண்ணணும். ஒரு கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கோங்க. நான் சொல்கிறேன் எதுக்குன்னு சொல்லிவிட்டு சிக்கனை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்னனா பொடியாக கட் பண்ண பார்ஸ்லியில் போட்டுக்கோங்க. பார்ஸ்லி வந்து கொரியண்டர் மாதிரி இருக்கும், அது போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் அவிச்சு வச்சுருக்க இந்த பாஸ்தா எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு ஃபோர்க் கொண்டு அல்லது டோங் வச்சு நல்லா ஈவனாக இந்த க்ரீமியில் இந்த சாஸில் கோட் ஆகிற மாதிரிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இவ்வளவு தான். பார்த்திங்கன்னு சொன்னால் அருமையான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இதில் வந்து இன்றைக்கி ஸ்பைசி சேர்த்தில்ல, என்னோடய பேபி சாப்பிட்றதுனால நான் வந்து ஸ்பைசி சேர்க்காமல் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து க்ரீன் சில்லி போட்டு ஸ்பைசி பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி சில்லி ஃப்ளேக்ஸ் அப்படி கூட நீங்கள் போட்டு இதை ஸ்பைசியாக நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளவு தான். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இதை இன்னொரு பிளேட்டில் நான் மாற்ற போகிறேன். இன்னொரு பிளேட் உள்ள மாற்றிட்டு இப்போ நீங்கள் அந்த பொரிச்ச சிக்கனில் நான் உங்களை கொஞ்சம் எடுத்து வைக்க சொன்னேன் இல்லையா, அந்த கொஞ்சம் சிக்கனை இதுக்கு மேலே ஒரு சின்னனா ஒரு டெக்கரேட் பண்ணி விடுங்க. டெக்கரேட் பண்ணிவிட்டு சூடாக சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். இவ்வளவு தான். லிங்குயினி பாஸ்தா ஈஸியாக வீட்டிலையே செய்கிறது எப்படின்னு சொல்லி தந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்களோட வீட்டில் செஞ்சு சூடாக ருசித்து சாப்பிடுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் எல்லாருக்குமே அன்பு வணக்கம். நீங்கள் இன்னுமே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.